சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் இதயத்தை உலுக்கும் திகில் கதைகளை பாருங்கள். பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பேய் மாளிகை. டெல்லியின் போலி பட்டியாரி அரண்மனை. இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில ஒரு அரண்மனை இருக்கு. அந்த இடத்த எல்லாரும் பேய் இடம்னு சொல்லுவாங்க. அந்த பூலி பட்டியாரி அரண்மனை டெல்லியில இருக்கிற சென்ட்ரல் ரிட்ஜ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. பல பேர் அங்க ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் சில பேர் அங்க ஒரு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு வினோதமா இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்திருக்காங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமான கெட்ட நிழல்களையும் பார்த்திருக்காங்க. சில நேரங்கள்ல யாரோ கத்துற மாதிரி இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல காத்தே நின்னு போன மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல பல பேர் மூச்சு விடக்கூட ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அங்க ஒரு ராணியோட ஆத்மா உலாவறதா நிறைய பேர் நம்புறாங்க. போலி பட்டியாரி அரண்மனையோட செக்யூரிட்டிக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு கார்டும் ராத்திரில செக்யூரிட்டியா இருந்ததே இல்ல. தினமும் சாயந்தரமானதும் போலீஸ் அங்க பேரிகேடிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இருட்டினதுக்கு அப்புறம் யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அர்ப்பித்துக்கும் அவனோட நண்பர்களான கார்த்திக்கும் ஷேகருக்கும் அந்த அரண்மனைய பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க 3 பேரும் ஒவ்வொரு சண்டே அவங்க சைக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு சாயந்தர நேரத்துல சைக்கிளிங் ரைட்ஸ்க்கு போவாங்க. அவங்க சைக்கிள்ஸ்ல கிட்டத்தட்ட டெல்லி முழுக்க சுத்திட்டாங்க. ஆனா ஒரு சண்டே ஈவினிங் அவங்க டெல்லியில இருக்கிற சென்ட்ரல் ரிட்ஜ் ரோட்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ஒரு வினோதமான அமைதியான இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அர்ப்பித் அங்க ஒரு பழைய அரண்மனைய பார்த்தான். பார்த்ததும் அப்படியே நின்னுட்டான். அங்க நின்னு அந்த அரண்மனைய உத்து பாத்துக்கிட்டு இருந்தான். அர்ப்பித்த பார்த்து கார்த்திக்கும் ஷேகரும் அப்படியே நின்னுட்டாங்க. அந்த அரண்மனை கிட்ட குளுமையான காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. வேர்வையோட இருந்த அந்த 3 பேரும் அங்கேயே நின்னுட்டாங்க. அங்கேயே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அர்ப்பித்துக்கு அந்த பழைய அரண்மனை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால அவன் அந்த அரண்மனைக்குள்ள போனான். கார்த்திக்கும் ஷேகரும் வெளியிலேயே நின்னு அரண்மனையோட அவங்க போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கார்த்திக் ஷேகரோட போட்டோ எடுத்ததும் ஷேகருக்கு பயங்கரமான இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு. கார்த்திக் ஷேகருக்கு தண்ணி கொடுத்துட்டு அவனோட போனை பார்த்தான். அப்போ போன் கேமரால எடுத்த போட்டோஸ்ல பார்த்தா ஒரு கருப்பு நிழல் ஷேகரோட கழுத்தை அழுத்திட்டு இருந்துச்சு. அத பார்த்ததும் கார்த்திக் பயந்து போயிட்டான். அவன் பார்த்தத ஷேகர்கிட்ட சொல்லலான்னு தலைய நிமிர்ந்து பார்த்தப்போ ஷேகர் அந்த இடத்துல எங்கேயுமே காணோம். அப்பதான் கார்த்திக்கு அரண்மனைக்குள்ள போன அர்ப்பித் கத்துற சத்தம் கேட்டுச்சு. கார்த்திக் உடனே அந்த அரண்மனைக்குள்ள போனான். சாயந்தரம் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த அரண்மனைக்கு பக்கத்துல காடு மட்டும்தான் இருந்துச்சு. அதோட பெரிய பெரிய செவரும் இருந்துச்சு. 4 பக்கமும் கழுகு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல அர்ப்பித்தும் ஷேகரும் திடீர்னு காணாம போனதுனால கார்த்திக் ரொம்பவே பயந்து போயிட்டான். ஆனா கார்த்திக்கு அப்ப கூட தெரியல அவன் டெல்லியில இருக்கிற போலி பட்டியாரி அரண்மனையில இருக்கேன்னு. அதை எல்லாரும் பேய் அரண்மனைன்னு சொல்லுவாங்க. கார்த்திக் பயத்துல அந்த அரண்மனைக்குள்ள அர்ப்பித்தையும் ஷேகரையும் தேடிக்கிட்டு இருந்தான். அர்ப்பித், அர்ப்பித், ஷேகர்! அவன் ரொம்ப நேரமா 2 பேரையும் கூப்பிட்டு பார்த்தான். ஆனா அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. அப்ப திடீர்னு யாரோ அழற மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்துட்டே போனான். அப்ப அங்க அவன் ஒரு வயசான பொம்பளை ஒரு மூளையில உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அவளோட முகம் அவ ஷாலால மூடப்பட்டிருந்தது. அந்த வயசானவளோட உடலை பார்த்ததும் கார்த்திக்கோட மூச்சே நின்னு போற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த வயசான பொம்பளை கிட்ட கேட்டான். என்னோட நண்பர்கள் இந்த பக்கம் போறத நீங்க பாத்தீங்களான்னு கேட்டான். அப்ப அந்த வயசான பொம்பளை கை ஜாட காட்டி உள்ள போய் பாருன்னு அந்த அரண்மனைக்குள்ள அனுப்பிட்டான். கார்த்திக் உள்ள போனதும் அர்ப்பித் அங்க நிக்கிறத அவன் பார்த்தான். அர்ப்பித் வெச்ச கண்ணு வாங்காம முன்னாடியே பாத்துக்கிட்டு இருந்தான். அவனை பாக்கும்போது அவனை யாரோ வசப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. கார்த்திக் அவனை பயங்கரமா ஆட்டினான். அப்பவும் அர்ப்பித் அசையாம அவன் முன்னாடியே தான் பாத்துக்கிட்டு இருந்தான். கார்த்திக் முன்னாடி அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தப்போ அவனுக்கு ஒரு கூரை தெரிஞ்சுது. அந்த கூரையில ஒரு பெண்ணு தெரிஞ்சா.
அந்த பெண் ராணியை விட குறைஞ்சவளா இல்ல. அவ இங்க இருந்து அங்கன்னு உலாவிக்கிட்டு இருந்தா. அப்படியே உலாவிக்கிட்டே அவ ஒரு இடத்துல நின்னு அவளோட கழுத்தை திருப்பி கார்த்திக்க முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சா. கார்த்திக்கும் அர்ப்பித் மாதிரியே சில மாதிரி நின்னுட்டான். அந்த பெண் காத்துல பறந்துகிட்டே அவங்க 2 பேரை நோக்கி வந்தா. திடீர்னு சேகர் அங்க வந்துட்டான். அவன் பாக்கும்போது கார்த்திக்கும் அர்ப்பித்துக்கும் ஒரே மாதிரி பிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சேகருக்கு அந்த பெண் கண்ணுக்கு தெரியல. அவன் உடனே அர்ப்பித் கார்த்திக் மேல தண்ணி தெளிச்சு அவங்க 2 பேரையும் வேகமா ஆட்டி விட்டான். அப்பதான் கார்த்திக் அர்ப்பித் 2 பேருக்கும் சுயநினைவு திரும்புச்சு. 2 பேரும் பயங்கரமா பயந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரால எதுவுமே பேசவே முடியல. சேகர் அவங்க கிட்ட சொன்னான், இங்க பக்கத்துல ஒரு அழகான மயில பார்த்தேன். நான் அத பாக்கறதுக்காக போயிட்டேன்னு சொன்னான். அவன் திரும்ப வந்து பாக்கும்போது கார்த்திக் அர்ப்பித் கத்துற சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னான். இப்போ அவங்க 3 பேரும் அந்த அரண்மனையில இருந்து வெளியில போகணும்னு நினைச்சாங்க. அவங்க வேகமா அங்கிருந்து வெளியில ஓடினாங்க. ஆனா கதவு கிட்ட அந்த வயசான பொம்பளை அப்பவும் நின்னுகிட்டு இருந்தா. திடீர்னு அவளோட ஷால் கீழே விழுந்துருச்சு. அவ மறைச்சு வச்சிருந்த முகத்தை இப்ப அவங்க 3 பேரும் பாத்துட்டாங்க. அந்த வயசான பொம்பளை பாக்க சூன்யக்காரி மாதிரியே இருந்தா. அவங்க 3 பேரும் அப்படியே சிலுத்து போய் நின்னுட்டாங்க. அந்த வயசான பொம்பளை மெதுவா அவங்க பக்கத்துல வர ஆரம்பிச்சா. அந்த 3 பசங்களும் பயந்து பின்னாடி திரும்பினாங்க. அப்போ அந்த ராணி மாதிரி இருந்த பொம்பளையும் அவங்க பக்கத்துல வந்துகிட்டு இருந்தா. 3 பேரும் உதவிக்காக பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. வெளியில போலீஸ் பேரிகேடிங்காக வந்தப்போ 3 சைக்கிள்ஸ் வெளியில நிக்கிறத அவங்க பார்த்தாங்க. உள்ள கண்டிப்பா யாரோ இருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சுகிட்டாங்க. அப்போ உடனே அரண்மனைக்குள்ள வந்து செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 பசங்களும் அரண்மனை கதவு கிட்ட அன்கான்ஷியஸா கிடந்தாங்க. அவங்க உடம்பு பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவங்கள உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்களுக்கு சுயநினைவு வந்ததும் அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த வயசான பொம்பளைய பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. கதைப்படி பார்த்தா அந்த ராணி மாதிரி தெரிஞ்ச பொம்பளை ஃபிரோஸ் ஷா துக்ளக்கோட ராணி. அவள அந்த ராஜா அந்த அரண்மனைக்குள்ள அடைச்சு வச்சிருந்தான். அப்புறம் அந்த வயசான பொம்பளை வழி தெரியாம தவறுதலா வந்து அந்த அரண்மனைக்குள்ள அடைக்கலம் புகுந்தவளா இருந்தா. அவங்க 2 பேரும் அந்த அரண்மனைக்குள்ள இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அது சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த போலி பட்டியாரி அரண்மனைக்குள்ள போகணும்னு விரும்புறீங்களா? கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா ஹாரர் ஸ்டோரிஸும் இப்போ ஆடிபிள்லயும் அவைலபிளா இருக்கு. இங்க நீங்க எங்க ஹாரர் ஸ்டோரிஸ் யூடியூப்க்கு வரதுக்கு முன்னாடியே தாராளமா கேட்கலாம். உடனே ஆடிபிள் ஆப்க்கு போய் எங்களோட ஆடிபிள் ஷோவை செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலான KM தமிழ் ஹாரர் டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பா மறந்துடாதீங்க.